இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் 1.2ல் 5th சம். கொஷின் என்னென்னா கொஞ்சம் பெரிய கொஷினாக இருக்குது. கொஞ்சம் கொஷினை வாசித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டெப்ஸ் வந்து ரொம்ப ஈஸி, ஆன்சர் எழுதுறது ரொம்ப ஈஸி. கொஷினை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு கம்பெனி 4 கேட்டகரிஸ் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இருக்கிறாங்க. 4 கேட்டகரிஸ் என்னென்ன கேட்டகரிஸ்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அசிஸ்டன்ஸ், அதை வந்து ஏன்னு எடுத்துக்கிறாங்க. அடுத்தது கிளர்க் இருக்காங்க, கிளர்க்கை சீன்னு வச்சுக்கிறாங்க. மேனேஜர் இருக்காங்க அதுக்கு கீழே, ஸோ எம். அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் இ இருக்காங்க. ஓகேவா? இந்த ஒவ்வொரு எம்ப்ளாயீஸுக்கும் இந்த கம்பெனி ப்ரொவைட் 10,000, 25,000, 50,000 அண்ட் 1 lakh as salaries to the people who work in the categories. ஒவ்வொரு கேட்டகரிஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் ஒவ்வொரு சேலரி கொடுக்குறாங்க. இதில் ஏசிஎம் அண்ட் இ ரெஸ்பெக்டிவ்லி, அதாவது ஃபஸ்ட்டு இருக்க 10,000 வந்து அசிஸ்டன்ட்ஸ்க்கு, அடுத்து இருக்க 25,000 வந்து கிளர்க்குக்கு, 50,000 வந்து மேனேஜருக்கு, 1 lakh வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்னென்னா, இப்போது அசிஸ்டண்ட்டாக இருக்கட்டும், எக்ஸிக்யூட்டிவ் ஒவ்வொருத்தரும் எத்தனை பேர் இருக்காங்க நம்மளுக்கு தெரியணும் இல்லையா? அதனால் இஃப் A1, A2, A3, A4 அண்ட் A5 வேறு அசிஸ்டன்ட்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 5 பேர் இருக்காங்க. C1, C2, C3, C4 வேறு கிளர்க்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. M1, M2, M3 வேறு மேனேஜர்ஸ், 3 மேனேஜர்ஸ் இருக்காங்க. அண்ட் E1, E2 வேறு எக்ஸிக்யூட்டிவ் இருக்காங்க, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ். ஓகே. அண்ட் இஃப் த ரிலேஷன் ஆர், இப்போ எப்படி ஆரை டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, எக்ஸ் ரிலேஷன் ஒய் இதுதான் எழுதுகிறோம். எக்ஸ் ரிலேஷன் ஒய். இதில் வேறு எக்ஸ்னால் என்னென்னா சேலரி கிவன் டு த பர்சன், ஒய் பர்சன் தான் இங்கே ஒய், சேலரி தான் இங்கே எக்ஸ். ஓகேவா? ஸோ எக்ஸ் என்ன ஒய் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இந்த எக்ஸ் ஒய்யை வச்சு நம்ம ரிலேஷன் எழுதணும். ஸோ எக்ஸ்பிரஸ் த ரிலேஷன் ஆர் த்ரூ த ஆர்டர் ஃபார்ம், ஆர்டர் பேர் எழுதணும். ஆர் எழுதிட்டு அதை வச்சு ஆரோ டயக்ராம் வரையணும். அவ்வளோதான் கொஷின். ஸோ எக்ஸ் என்னன்னு தெரியணும், ஒய் என்னன்னு தெரியணும், அதை வச்சு ஆர் எழுதணும். அந்த ஆரை வச்சு டயக்ராம், ஆரோ டயக்ராம் வரைய போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ எக்ஸ் எழுதலாமா? ஸோ எக்ஸ்னால் என்ன அப்படின்னா சேலரி. ஸோ என்னென்ன சேலரி கொடுக்காங்க? 10,000, அடுத்து 25,000, அடுத்து 50,000, அடுத்து 1 lakh. இது எக்ஸு. ஒய் என்ன கொடுக்குறாங்கன்னா பர்சன்ஸ். என்னென்ன பர்சன்ஸ் இருக்காங்க? அசிஸ்டன்ஸ் இருக்காங்க, கிளர்க்ஸ் இருக்காங்க. ஆனால் எல்லாம் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனையும் எழுதணும். ஸோ ஒய்யை பொறுத்தவரை A1, A2, A3, A4, A5. அதே மாதிரி C1, C2, C3, C4. அதே மாதிரி M1, M2, M3, E1, E2. ஓகே, இதையும் க்ளோஸ் பண்ணணும். இப்போ இதை வச்சு தான் நம்ம ரிலேஷன் எப்படி எழுத போகிறோம்னா, எக்ஸ் ரிலேஷன் ஒய். ஸோ இதை எப்படி ரிலேஷன் எழுதலான்னு பாருங்கள். ஸோ ஆர்ஸ் ஈக்குவல் டு, இது எழுதுறது தான் இம்பார்ட்டண்ட். ஆர்ஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு சேலரி. ஸோ இந்த 10,000 வச்சு A1, அடுத்து 10,000 A2, அடுத்து 10,000 A3, அடுத்து 10,000 A4, அடுத்து 10,000 A5, அடுத்து 25,000 C1, அடுத்து 25,000 C2, அடுத்து 25,000 C3, 25,000 C4. அதே மாதிரி 50,000 M1, 50,000 M2, 50,000 M3. லாஸ்ட் 1 lakh executive E1 and 1 lakh executive E2. So this is the relation we finished. Okay, very simple. Salary and then person. Now you draw arrow diagram. How to we draw? First you take X and Y. So X means salary, Y means persons. So first salary 10,000. So 10,000 means persons A1, A2, A3, A4, A5. Then 25,000 C1, C2, C3, C4. Then 50,000
M1, M2, M3. Last 1 lakh எக்ஸிக்யூட்டிவ் E1, E2. ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து ஆரோ டயக்ராம் வரைய போகிறோம். ஸோ இதுக்கு முதல்ல ஆரோ டயக்ராம் வரைகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி போட்டுக்கலாம். எப்படி வரைகிறோன்னு பாருங்கள், ரொம்ப ஈஸி தான். ரிலேஷனில் என்ன கொடுத்துருக்கோமோ அதை தான் இங்கே நம்ம வரைய போகிறோம். அதை அப்படியே பார்த்து வரைய வேண்டியதான். ஸோ இந்த 10,000ங்கிறது இந்த A1, A2, A3, A4, A5 5 பர்சனுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதிலேருந்து தான் நம்ம வந்து வரைய போகிறோம். ஸோ A1, A2, A3, A4, A5 இந்த மாதிரி லைன் மட்டும் போட்டால் தப்பு. கண்டிப்பாக இந்த ஆரோஸ் வரணும். ஆரோ போடலைன்னா தப்பு. அதே மாதிரி 25,000க்கு C1, C2, C3, C4 வர C1, C2, C3, C4. ஸோ கண்டிப்பாக ஆரோ போட மறந்துடாதீங்க. லைனை மட்டும் போட்டுட்டு விட்டுறக்கூடாது. தென் 50,000ல் M1, M2, M3. ஏன் எல்லாமே ஒரே பாயிண்ட்லேருந்து எடுக்கிறோம்னா, ஏன்னா அது ஒரே வேல்யூன்னு தெரியறதுக்காக. ஸோ லாஸ்ட் 1 lakh E1, E2. So arrows. This is the arrow diagram. For this question, this is the arrow diagram. ஓகேவா? ஸோ வெரி சிம்பிள் கொஸ்டின் தான் பெருசாக இருக்கும். ஆன்சர் வெரி சிம்பிள். ஓகேவா? கோ த்ரூ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.